எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தனை கொஞ்சம் பின்னாடி தள்ளி வைங்க. ஐயா நல்ல பின்னாடி தள்ளி வைங்க. போன சொல்றீங்களா? சரி. எப்பொருள் யார் யாரை கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. எப்பொருள் எத்தன்மையாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. நாம அந்த இதன் நெருக்க படிக்கலாம். அதாவது அந்த அகத்தூய்மை செய்கின்ற பொழுது உயிர் என்பது ஒரு சக்தி. சக்தி உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவி ஏற்படுகிறது. வாழ்க்கையின் தராதரம் உடலின் நிலையை பொறுத்தது. நம் உடலின் தன்னைத்தானே குணப்படுத்திக் கொள்ளும் இயற்கையை புரிந்து கொண்டு தன்னைத்தானே குணப்படுத்துது. எனது தன்னைத்தானே குணப்படுத்துது. அந்த தன்மையை ஐயா எத்தனாவது பக்கம் பாடம்? படிச்சுட்டு வந்தேன். தமிழ் அதாவது 19வது பாடம். டக்குன்னு சொன்னா அந்த மண்டையில போகணும். அந்த புரிதல் இருக்கணும். என்ன பேசுறேன் யோகம் பண்ணணும். அதாவது என்னவா இங்க சும்மா யோகம் பண்ணணும். அது ஒண்ணு தப்பு கிடையாது. எல்லாரும் மனப்பாடம் பண்ணி இருக்க முடியாது. அப்ப தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருந்தா தான் இந்த பக்கத்துல இருக்கலாம்னு சொல்லலாம். அப்படி வரணும். உயிர் என்பது ஒரு சக்தி. அந்த உயிர் என்பது ஒரு சக்தி. உடல் அந்த சக்தியை தாங்க இயலாத பொழுது சாவி ஏற்படுகிறது. சாவி ஏன் வருதுன்னா அந்த சக்தி உள்ள தங்கணும். அதுதான் V = P-O அப்படின்னு ஒரு தத்துவத்தை சொன்னார். இப்போ ஒரு 150 ஆண்டுக்கு முன்னாடி பிறைநிதல் உங்களுக்கு தான். இந்த V விட்டலிட்டி P பாடி பவர், விட்டலிட்டிங்கிறது உயிர் ஆற்றல். விட்டல் பவர்னாவே உயிர் ஆற்றல். P பவர், அது உடல் தெரிகின்ற ஆற்றல். அதுக்கப்புறம் அப்செக்ஷன், தடை தெரிகின்ற ஆற்றல். தடை இந்த தடை எதுக்காக இருக்குன்னு கேட்டீங்கன்னா சளியும் நச்சுத்தன்மை தான் தடையா இருக்கு. உதாரணத்துக்கு உணவு சாப்பிட்றீங்க. உணவு சாப்பிட்டீங்கன்னாவே வயிற்றுக்குள்ள உணவு சாப்பிட்றீங்க, வயிற்றுக்குள்ள சளி உண்டாகுது. அந்த சளி என்ன பண்ணுதுன்னா உணவு பாதையில பூரா படிஞ்சிருது, குடல்ல பூரா படிஞ்சிருது. என்னது இந்த சளி குடல் பூரா படிஞ்சுக்கிட்டு உள்ளே இருக்கிற உணவை உறிஞ்ச மாட்டேங்குது. உள்ள இருக்கிற உணவை புரிஞ்ச மாட்டேங்குது. அப்ப இந்த சளி தடையா இருக்கறனால உங்க என்ன தின்னாலும் சோறு வருது. என்ன தின்னாலும் சோறு வருது. அந்த குடல் உறிஞ்சிகளால் தான் சக்தி உறிஞ்சப்படுதுன்னு விஞ்ஞானம் சொல்லுது. அப்ப இது என்னதுன்னா செவுத்துல பசையை ஒட்ட வச்சீங்கன்னா அவங்க பசை தடை போஸ்ட் ஒட்ட வச்சிடுறீங்க. பசையை போட்டு ஒட்ட வச்சீங்கன்னா அந்த செவுறு எதையும் உறிஞ்சாது. அந்த மேல இருக்கிற போஸ்ட்டை மட்டும் ஒட்டிக்குது. அப்ப அந்த குடல் உறிஞ்சுகிற தன்மையே என்ன நிறுத்திடுது? அந்த சளி நிறுத்தி விடுகிறது. குடல் உறிஞ்சி ஒரு அந்த சளி 33 அடியில் அந்த குடல் சளி படிஞ்சிருக்கனால குடல் உறிஞ்ச முடியாம திணறுது. சக்தி கொடுத்தாலும் எடுக்க மாட்டேங்குது. இது ஒரு கருத்து. இதை கண்டுபிடிக்கிறாரு. அப்ப அந்த சளி என்னதுன்னா செவுத்துல ஒட்டுற பசை மாதிரி. ஒரு பெயிண்ட் தானே நிக்காது. பெயிண்டோட ஒரு பசை கலந்து வச்சத பெயிண்ட் செவுத்துல ஒட்டுங்கிறது விஞ்ஞானம். அதுக்கு வேசாம ஒண்ணும் இல்ல. ஒரு காகிதம் செவுத்துல ஒட்டாது. காயத்தோட சோத்து பசை போட்டு ஒட்டி கப்புன்னு ஒட்டிங்கன்னா ஒட்டிக்கு அதை புத்தகத்தை ஒட்டுறது. இதைத்தான் அவர் சொல்றாரு. இதை அர்னால்டு எப்போ கண்டுபிடிச்சாரு. இதைத்தான் அவர் சளி குறைந்த உணவுன்னு சொல்றாரு. சளி இப்ப இருக்கிறது சளி தூண்டுற உணவு தான். இந்த சளி தூண்டுற உணவு சாப்பிட்டீங்கன்னா குஷ்டரோகத்துக்கு நிகரான அதை போன்று தோலை அழுக செய்கின்ற கிருமிகள் உள்ளேயே உற்பத்தி ஆகும்னு நான் சொல்றேன். இனி என்ன சொல்றாரு? அர்னால்டு சளிதான் உற்பத்தி ஆகுதுன்னு சொல்றாரு. நான் என்ன சொல்றேன்னா இந்த சளி அப்படியே இருக்கின்ற பொழுது மறைந்து இருக்க அப்ப எதிர்பார்த்தல் குறையும். அப்ப எதிர்பார்த்தல சளி என்ன உள்ளே கெட்டிய பிடிச்சுக்கிட்டு மலத்தை வெளியேற்றாம சளியும் வெளியேற்றாம மலத்தையும் வெளியேற்ற சளி பூரா சேர்ந்து சிறுசுல இருந்த 2 வயசுல இருந்து இட்லி தின்னு இட்லியை தின்னு, சட்னி தின்னு, சாம்பார் தின்னு, முட்டையை தின்னு சளி பூரா நின்று 50 வருஷமா நிக்குது. அந்த சளி அப்ப போலியான எதிர்பார்த்தல் உருவாகுது. என்னது? போலியான
அப்ப என்ன எதிர்பார்த்தல் என்ன உங்களுக்கு என்ன ஆகுதுன்னா எதிர்பார்த்தல் இல்லாத மாதிரி காட்டுது. என்னது அது ஒரு எதிர்பார்த்தல் இருக்கிறது, ஆனால் இந்த சளி என்ன பண்ணுதுன்னா எதிர்பார்த்தல் இல்லாத மாதிரி காட்டுது. இது என்ன இந்த நேரத்தை பயன்படுத்திக்கிட்டு என்ன பண்ணுதுன்னா கிருமிகள் உற்பத்தி ஆகுது. இங்க பல கோடி ஆண்டாக மறைந்திருக்கிற என்னது பல கோடி ஆண்டுகள் மறைந்திருக்கிற அந்த கிருமி எந்திரிச்சு உன்னை சாவடிக்குது. இப்ப புரியுதா? கிருமி எங்க இருக்குது? உள்ளேயே இருக்கு. பழனிசாமிக்கு சத்தத்தை குறைச்சிக்க, வண்டி வாகனமா சத்தம் கேட்குது. நீங்க கவனிங்க. ஏதாவது இருந்தா மட்டும் உள்ள வந்து பதில் சொல்லுங்க. நீங்க தான் கூர்ந்து கவனிக்க. நான் கரெக்டா அந்த காலையில வெள்ளலாருன்னு சொன்னீங்களா, அதே மாதிரிதான் வள்ளலாரே வந்து திருக்குறள் சொல்றதான் சொல்றாரு. கூற்றம் குதித்தலும் கைகூடும் நோற்றலின் ஆற்றல் தேவைப்படுறியா. நோற்றல் என்ன தெரியுமா? பசிதாகத்தை அமைதிப்படுத்தன்னு பேரு. பசிதாகத்தை அமைதிப்படுத்திட்டேன்னா எமனே வெல்லலாம் அப்படிங்கறதான் வள்ளலார் எதை படிச்சு சொல்றாரு? திருக்குறள் படிச்சு சொல்றாருங்க. திருக்குறள் எப்ப வந்துச்சு? எத்தனை ஆண்டாச்சு திருக்குறள் வந்து? எத்தனை ஆண்டாச்சு? தோராயம் எத்தனை ஆண்டாச்சு? 2000 2000 தான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி. 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொல்லிட்டான். 2000 வருஷத்துக்கு முன்னாடி சொன்னது தான் இவர் என்ன பண்றாரு? ரிப்பீட் பண்றாரு, காப்பி அடிக்கிறாரு, ஜெராக்ஸ் எடுத்து அடிக்கிறாரு. இவருக்கு திருவள்ளுவர் சொன்னதை தான் மரணத்தை எதிர்க்க முடியும்னு சொல்றாரு. இப்ப புரியுதா? என்ன பேந்த முடிக்கிறது எது? பேந்த முடிச்சிட்டு இருக்கிறது. நான் தமிழ் படிச்சா தானே தெரியும். நாங்க தமிழும் தெரியாது, ஒன்றும் தெரியாது. அப்படியே போனோம் வந்தோம், பள்ளிக்கூடத்துக்கு போனோம், இங்கிலீஷ் படிச்சோம், அறிவாளி ஆயிட்டோம் அப்படின்னு உட்காந்துருந்தா எப்படி இருக்கும்? ஆக இந்த அதுதான் 269வது குறள கூற்றம் குதித்தலும் கைகூடும். கூற்றம்னா என்னது? யமன். குதித்தல்னா எதிர்த்தல்னு பேரு. குதிக்கிறன்னு எடுத்துங்க, கீழ இருந்து மேல போறது. குதிக்கிறதுன்னு என்ன அர்த்தம்? குதிச்சு பாருங்க, கீழ இருந்து மேல போறீங்களா இல்லையா? மறுபடி கீழே வர்றீங்க, மறுபடி குதிக்கிறீங்க, மறுபடி கீழே வர்றீங்க. குதிச்சுன்னா மேல போறதுன்னு அர்த்தம். என்னது? யமனை எதிர்த்து போறது. யமனை எதிர்த்து அதுக்கு பேரு ஜம்ப்னு சொல்லுவாங்க. ஹை ஜம்ப். என்னது? அதுதான் ராக்கெட் என்ன பண்ணுது? அந்த ஹை ஜம்ப் பண்ணி விண்வெளிக்கு போயிருது. ராக்கெட் என்ன பண்ணுது? ராக்கெட் என்ன பண்ணுது? எதை எதிர்த்து போகுது? அப்ப புவி ஈர்ப்புங்கிறது யமன் அர்த்தம். என்னது? நீங்க யமனோட உட்காந்து இருக்கிறீங்க, அதை பூமியில உட்காந்து இருக்கிறீங்க. சாவு நிச்சயம். உங்களை விரட்டி வேட்டையாடும். நீ என்னதான் அகத்துமே பண்ணாலுமே, பசிதாகத்தை கட்டுப்படுத்தினாலுமே, நீ பூமி விட்டு தப்பிச்சு போடுன்னா பூமி உனக்கு கொண்டே போடும். என்னது? நீ யோகியா இருந்தானா பாவியா இருந்தானா எல்லாம் ஒண்ணுதான். என்னது? நீ யோகியா என்ன கிழிச்சா என்ன? பூமி விட்டு தப்பிச்சு போடு. என்ன நீ யோகியா இருந்தா கொப்ப நட்டும் கொப்ப யோகியா இருந்தானே 1 லட்சம் ஆண்டு உயிரோடு வந்த திருமூலரா இருந்தானே, நீ திருவள்ளுவரா இருந்தானே எவனாவது எனக்கு கொன்னே போடுவேன்னு சொல்றது. நிலநடுக்கம் வந்து நசிக்கிறவேங்குது. என்னது? நீ யாரானா இருக்கலாம், திருமூலராவும் இருக்கலாம், அப்புறம் யாரும் இருக்கலாம். நீ யாரானாலும் இருக்கலாம், யார் வேணாலும். அப்ப புரியுதா? அப்ப நாங்க ஏன்டா விண்வெளிக்கு போகணும்? புரியுதா? என்ன பழனிவேலுக்கு இப்பதான் புரியுது எங்கடா வர்றாரு. அததான் நாங்க 25 வருஷம், அதனாலதான் இந்த நியூக்ளியர் வீக் போர்ஸ் இந்த பேட்டரி நாங்க கண்டுபிடிச்சிருக்கிறோம். இது எல்லா விஞ்ஞானிகளுக்கும் மண்டேல அப்படி ஓங்கி ஆண்டிக்கிற மாதிரி. அவனுக்கு வந்து எலக்ட்ரானை நம்புகின்ற முட்டாள்கள். என்னது? எலக்ட்ரானை நம்புகின்ற முட்டாள்கள். நாங்க நியூட்ரானையும் புரோட்டானை நம்புகின்ற முட்டாள்கள். நானும் முட்டாள் தான். நீ எப்ப எலக்ட்ரானை நம்புறியோ நீயும் முட்டாள். நான் என்ன பண்றேன்? உனையாட்டு நானும் ஒரு முட்டாள் தான். அந்த நியூட்ரானையும் புரோட்டான் நம்புகின்ற நானும் முட்டாள் தான், நீயும் முட்டாள் தான். பாக்கலாம் யார் ஜெயிக்குதுன்னு பாக்கலாமா? இன்னைக்கு 90 நாளாக போயிட்டு இருக்குது. இன்னைக்கு ஒரு சாதாரண பேட்டரி 6 நாளுக்கு மேல எரியாது. நான் என்ன பண்ணிருக்கிறேன்? உள்ள கிராஃபீன் வச்சிருக்கிறேன். கிராஃபீன் வச்ச உடனே அது என்ன பண்ணுது? கிராஃபைட் கண்ட்ரோல் பண்ணி 6 நாள் சாகடிக்கிறத 100. இப்ப நானே என்ன பண்ணிருக்கிறேன்? இன்னைக்கு சீக்கிரம் சாகிறத மெல்ல சாகிற மாதிரி மாத்தி விட்டேன். என்னது? மெல்ல சாகிற மாதிரி. ஆமா. இப்ப உணவை தின்னீங்கன்னா சாவுவீங்க, நீங்க சீக்கிரம் தின்னு போயிடுவீங்க. நான் என்ன பண்றேன்? கண்ட்ரோல் பண்ணி காத்துல இருக்கிற நியூட்ரானை உள்ள உறிஞ்சி வச்சிடுறேன். காத்துல இருக்கிற நியூட்ரான் உள்ள உறிஞ்சிக்குது, காத்துல இருக்கிற நைட்ரஜன் உள்ள போங்கன்னு காட்டி எனக்கு சாவு தடுக்கப்படுகிறது. சாவு
தடுக்கப்படுகிறது. அது மாதிரி தான் நான் என்ன பண்ணேன்னா, அது உங்கள் உடம்புலயும் இதே தப்பா செல்லு பிரியுதுங்கிறான். உடம்பு செல் பிரிஞ்சுதான், பேரண்ட் செல் பிரிஞ்சுதான் குழந்தை செல் வளரும். அப்ப தானாகவே பீட்டா டிகே நடக்குது. தானாகவே செல் பிரியுது. நீங்களா பிரிக்கிறீங்க? சோறு போடுறீங்களா? செல் பிரியுதுக்கு சோறு இட்லி போடுறீங்களான்னு கேக்குறேன். நீங்க இட்லி போட்டீங்கன்னா செல் பிரிதல் நின்று போயிடும். தானா பிரிஞ்சு எனர்ஜி வரணும். தானா பிரிஞ்சு எனர்ஜி வரணும். அப்ப உடல் இயக்கத்தையே நிறுத்திடுறீங்க நீங்க, சளிய போட்டு. அப்ப நீங்க சாப்பிடுறது சரியான உணவு தான், ஆனால் அது சளி நிறைந்த உணவாக இருக்கிற காரணத்தினால் அது குடல் பூரா படிஞ்சது. அது விட்டு நீ என்ன திங்கிறது? தயிரை திங்கிறது. கீரை வேக வச்சு கொஞ்சம் அவல் போட்டு தின்னா கீரையோட தயிர் போட்டு திங்கிற முட்டாள்கள் நம்ம கூட்டத்தில் இருக்குது. சில முட்டாள்கள் இருக்குது. உங்களுக்கு தயிர் திங்க சொல்லணும். முட்டாள்கள் உங்களுக்கு தயிர், யாராவது உங்களுக்கு தயிர் திங்க சொல்லணும் உங்களை? இல்லையா? சில முட்டாள்கள் தயிர் திங்கிற முட்டாள்கள் நம்ம கூட்டத்தில் இருக்குது. இந்த முட்டாளை உடனே துரத்தி விடணும், வெளியே துரத்தி விடணும். பார்ப்பேன், மாத்திரையில வச்சு அந்த முட்டாளை வந்து வெளியே துரத்தி விட்டுருவேன். யாருன்னு நீங்களே புரிஞ்சுக்குங்க. தயிர் திங்கிற முட்டாள். அறிவு வேண்டாம்? படிக்கிறியா? அப்புறம் நல்ல கோவம் வரும் நமக்கு. சொல்றது குரு சொல்றது மீறன் பணம் கட்ட சொன்னா பணமும் கட்டுறது இல்லை. பெரிய புடிங்க மாதிரி உட்காந்துட்டு அப்படியே அனுப்புறது. நீ வைரத்தை வேலைக்கு வாங்கலான்னு நினைக்கிறேன். நீ உங்க காசு வேண்டாம், புண்ணா கூட துரத்தி அடிச்சிருவேன். எங்களை ஜெயிக்க நாங்க மனதால் பேசுற ஆளுங்க. ஒழுங்கா நான் சொல்றபடி கேட்கணும். காசு இல்லைங்கிறது, பணம் இல்லைங்கிறது பெரிய என்ன கதை விடுறீங்க ஆளுக்காளு. சும்மா இழிச்சவாய் நினைச்சிட்டீங்களே நீங்க. பிச்சை எடுத்துருவோம், ஒழுங்கா பணம் கட்டணும். எல்லாருமே யாருன்னு புரிஞ்சுக்குங்க. துரத்தி விட்டுருவோம் ஜாக்கிரதை. அவன் உயரை கொடுத்துட்டு கஷ்டப்பட்டு ஒரு கட்டணம் சொன்னா அதுல குறைச்சிக்கிறது. என்ன பிச்சைக்காரன் நினைச்சிட்டீங்களே எல்லாம். அப்படியே யூடியூப்ல போடுறேன். இப்ப அப்படியே பதிவாங்க. எல்லாருமே சொன்னபடி கேட்கணும். இல்லாட்டினா வகுப்புல இருந்து துரத்தி விட்டுருவேன். எங்க ஜிப்மருக்கு போனா என்ன, நீங்க அமெரிக்கா போனோட சீரழிஞ்சு சின்னப்பட்டுருவீங்க. ஜாக்கிரதை. சரி, வள்ளுவர் சொல்றாரு கோபத்தை காட்டாதேங்கிறாரு. என்னது? அதனால இது பணிவு. ஆமா, கோபத்தை காட்டக்கூடாதுங்கிறாரு. கோபத்தை காட்டா ஆனா நீங்க என்ன பண்றீங்க? நீங்க கோபத்தை தூண்டுற மாதிரி நடந்துக்கிறீங்க. என்னன்றது ஃபீஸை கட்டினா மூடிட்டு ஃபீஸை கட்டணுமே இல்லையா? அதை விட்டு பணம் இல்லை காசுல எதுக்கே வைத்திட்டு வர்றீங்க? பணம் இல்லை காசு வீட்டுல உட்காந்துக்க வேண்டியது தானே. முட்டாளுக்கு மாதிரி நடந்துக்கிறது. பெரிய அறிவாளி கேட்க நிறைய காசு எது பிச்சைக்காரன் இருந்தா கூட பரவாயில்ல. நல்ல கவர்மெண்ட் உத்தியோகத்தில் உட்காந்துட்டு பணம் இல்லைங்கிறது. உங்க பொய்யெல்லாம் கிட்ட பழிக்காது. கண்டுபிடிச்சிருவோம், துரத்தி விட்டுருவோம். இதுக்கே 10 வருஷத்துக்கு சம்பளத்தை கொடுக்கணும். சக்கரை நோய் எவனாலும் தீர்க்க முடியாதுன்னு இருக்கிறான். சக்கரை நோயை எவனாலும் தீர்க்க முடியாதுன்னா அதை தீர்க்கறதுக்கு 100 கோடி பரிசு, இது நோபல் பரிசுக்கு இணையான ஒரு வைத்தியத்தை கையில் வச்சிருக்கேன் நான். ஆகையினால எம்மாதிரி சொல்லிக் கொடுக்குறது எவனா இருந்தா அவன்கிட்ட போங்க. தமிழ்நாட்டுல என்ன மாதிரி சொல்லிக் கொடுக்குறது எவனும் கிடையாது. எங்கிட்ட படிச்சுட்டு போறோம், திருட்டு வேலை பண்றவன் தான். இந்த புத்தகத்தை வாங்கிட்டு பொய்யா சொல்லி கொடுக்குறவனா நிறைய பேருக்கு. அது பழனிவேலுக்கு தெரியும், எவன்னு அவருக்கு தெரியும். அப்படித்தானே பழனிவேல்? இந்த புத்தகத்தை வாங்கிட்டு எங்கிட்டயே பாடம் படிச்சுட்டு என்னையவே ஏற்று நடக்கிற நிறைய பேர் இருக்காங்க. அவனால உங்களுடைய சக்கர நோயும் தீர்க்க முடியாது, உங்க வாத நோயும் தீர்க்க முடியாது, உங்க பசி ஒண்ணும் பண்ண முடியாதுயா. அவங்களாம் ஒண்ணும் பண்ண முடியாது. நானும் பாத்துட்டேன். அவங்க என் கூட தான் இருந்தாங்க, எல்லாம் பாத்துட்டேன். அவங்களையும் பாத்துட்டேன். அதனாலதான் உண்மை. இது வந்து ஒரு மனிதனை மாண்புமிக்க மனிதனாமாக்குறது. சாவில் இருந்து தள்ளி வச்சு அவனை வந்து நீண்ட நாள வாழ்ற மாதிரி பண்ணணும். உங்கள்ட்ட இருக்கிற காசு என்பது எனக்கு எதற்கும் பயன்படாது. நீங்க கொடுக்குற காசு வந்து என்னுடைய மூளையை பயன்படுத்துறதுக்கு பயன்படுமான்னு கேட்டா ஒன்னும் பயன்படுத்தாது. பணம் என்பது ஒரு சிறிய தேவைதான். எனக்கு வந்து அதனால சுருக்கிட்டு வெளியே கூட போறத. நீங்க கார் வச்சிருக்கிறீங்க, பைக் வச்சிருக்கீங்க, எல்லாம் வச்சிருக்கிறீங்க. எனக்கு நடந்து போறதுக்கு சைக்கிள் கூட கிடையாது. புரியுதா? இனி எனக்கு வண்டி ஓட்டுறதுக்கு சைக்கிள் கூட கிடையாது. இந்த பணம் எல்லாம் ஒண்ணு செல்லா காசு, இதுன்னா ஒண்ணு பேப்பர் தான் வந்துட்டு, அது ஒண்ணுமே கிடையாது. பட் ஆனா இது வந்து அடுத்த நிலைக்கு போறதுக்காக இந்த பணம் வந்து உதவியா இருக்கு, மக்களுக்காக தான் உதவியா இருக்குது. ஆமா, இப்ப நாங்க அப்படித்தானே பண்ணிட்டு இருக்கு. இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு தியாகம் பண்ண தயாரா இருங்க. புரியுதா? வசதி இருக்கிறவனே குறும்பு பண்ணீங்கன்னா வசதி இல்லாதவனுக்கு நான் இறங்கி சொல்லி கொடுத்தேன். ஒருத்த வந்து ஈரோட்ல இருந்து வந்தான், நாகராஜன். அவனுக்கு கையில பைசாவே கிடையாது. அவங்கள்ட்ட என்னை எப்படியாவது கட்டுப்படுத்துங்கன்னா, என்னது என்னை எப்படியாவது எவ்வளவு கொடுத்தான் தெரியுங்க? 15,000 கொடுத்தான். 15,000 அப்படியே கொண்டு வந்த. சாமி எனக்கு 15,000 தான் இருக்குது, பல லட்சம் கூட இருந்தால் கொடுப்பேங்கிறான். ஏழைக்கு கொடுக்குற மனசு இருக்குது. நல்ல அலுவல் அதிகாரியா உட்காந்துட்டு, டாப் கிளாஸ் சீனியரா உட்காந்துட்டு பணம் கொடுக்கறதுக்கு நடுங்குது. உனக்கு வைத்தியம் பண்ணணுமா அவனுக்கு இறங்கி வந்து வைத்தியம் பண்ணணும்.
அப்படித்தான் நாங்க இப்ப ஏழைகளுக்கு நாங்க இறங்கி வருவோம், புரியுதா? பணக்காரனுக்கு இறங்கி வரவே மாட்டோம். யாரோ ரெக்வஸ்ட் பண்றாங்க எப்படியா காப்பாத்துங்கிறாங்க, அதற்காக சொல்லி கொடுத்தோம். அது ஃபீஸ் வாங்காம சொல்லி கொடுத்த முதல் குற்றம் என்னுடைய குற்றம் தான். முதல்ல ஒரு வருஷத்துக்கு சம்பளம் வேடான்னு சொல்லியிருக்கணும், அப்ப கிரெடிட் கட்டியிருப்பீங்க. நான் என்னமான யாரோ ரெக்வஸ்ட் பண்றாங்கன்னு சொல்லிட்டு சொல்லி கொடுத்தா பணம் கட்டுறது இல்ல. புரிஞ்சுக்கு, இனிமேல் யாருமே வந்து செய்யக்கூடாது. அதுதான் வள்ளுவர் சொல்லுவாரு. கிராமத்துல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, ஆற்றை கடக்கு முன்னே கூலியை வாங்கி விடு. என்னது? ஆற்றை கடக்கு முன்னே, ஓடக்காரங்க சொல்றாங்க, ஆற்றை கடக்கு முன்னே கூலியை வாங்கிரு, நீ அந்த பக்கம் போனதுக்கு அப்புறம் பணம் நாளைக்கு தரேன்னு சொல்லிட்டு ஓடிடுவான். என்னது? ஆமா ஐயா. பஸ்ல ஏறது மட்டும் உடனே டிக்கெட் வாங்கிடுறீங்க. கரெக்ட், அதான் கரெக்ட். ஏன்னா அதுக்கப்புறம் வாங்க முடியும், கண்ட்ரோல் பண்ண முடியும். அப்படியே உனக்கு சொல்லி கொடுத்து போட்டு என்னை கிண்டல் பண்றீங்க, அப்படித்தானே? உடனே போய் செக் பண்ணி வச்சா டக்குன்னு குறைஞ்சிருச்சு. குறைஞ்ச உடனே ஆடணும், தலைபிச்சு ஆடுது. அப்ப குறைஞ்சிருச்சு இல்ல, மூடியில ஒரு 10 லட்சம் கொடுத்துக்கணுமே இல்லையா? எத்தனை லட்சம் கொடுத்துருக்கோம்? ஆஸ்பத்திரி போறப்ப ஒரு படி கட்டுறீங்க, கால் எடுக்கிறதுக்கு 10 லட்சம், இந்த கை எடுக்கிறதுக்கு 10 லட்சம், அதுக்கெல்லாம் பணம் மொத்தமா கட்டுறீங்க. அறிவு இருக்கா இல்லையா? முட்டாளுங்க, வைத்தியத்துக்கு வேற வந்துடுறீங்க லட்சணத்துல. ஆகையனால சினமென் அது என்ன சொல்றாரு வள்ளுவர் சொல்றாரு, நீங்க வந்து நல்லா சிந்திக்கிறவன் அந்த கோபத்தை தொடர்ந்து வச்சுக்காதீங்கிறாரு. கோபத்தை தொடர்ந்து வச்சுக்காத, அதனால வந்து இயற்கை கேடு உண்டாகுங்கிறாரு. அதனால வந்து நான் இந்த மறந்துடுறேன். என்ன கோபம் பண்ற மாதிரி நடக்காதீங்க, யாருமே கோபம் வர்ற மாதிரி நடக்காதீங்க. அது கேவலம். உங்க காசு மயிர் காப்பாத்தவே, உங்களை காசு வந்து உங்களை என்னைக்கும் காப்பாத்தாது. உங்க புள்ள எம்டி படிச்சிருந்தா என்ன, உங்க புள்ள வந்து எம்டெக் படிச்சிருந்தா, உங்க புள்ள எம்ஏடி படிச்சிருந்தா என்ன, ஒரு மயிரும் உங்களை காப்பாத்தாது. என்னது? அதெல்லாம் பிச்சைக்கார படிப்பு, அதெல்லாம் வந்து மானங்கட்ட பழப்பு. சொல்லிக்கலாம், என் புள்ள கூட லண்டன்ல படிச்சுட்டு இருக்குது, அது பெரிய அறிவாளி. என் புள்ள அது அண்டவியல் படிக்க போயிருக்குது, என் புள்ள பெரிய அறிவாளியான்னு கேட்கறேன். ஒரு அறிவும் கிடையாது அதுக்குமே. நான் சொல்லி கொடுக்கறதுனால கொஞ்சம் அறிவு வருது. அப்ப சொல்றானே கரெக்டா இருக்குன்னு அதுக்கு அறிவு வருது. பின்ன புள்ள மட்டும் பெரிய அறிவாளியா? அது யூனிவர்சிட்டியில படிச்சுட்டு இருக்குது. அது அண்டவியல் யாருமே படிக்க மாட்டாங்க. அண்டவியலுங்கிறது உலகம்லாம் சேர்ந்து ஒரு 10 பேர் படிக்கிறதே பெரிய விஷயம். அந்த அவ்வளவு பெரிய கல்லூரியில வெறும் 21 பேர் தான். அதுவும் பிரிட்டிஷ்கார ரொம்ப கம்மி, எல்லாம் வேறு நாட்டுக்காரன் அங்க படிக்கிறான். அது மொத்தமே இந்தியாவில் சேர்ந்த 2 பொண்ணுக்கு தான். ஆக இதெல்லாம் வந்து பெரிய அறிவு கிடையாது, இயற்கை. இது வந்து பரிணாம அறிவியல், இது டார்வின் கொள்கை. இந்த டார்வின் கொள்கை வந்து வெள்ளக்காரனுக்கு தெரியாது, இந்தியாவில யாருக்கும் தெரியாது. டார்வின் கொள்கையும் பரிணாம கொள்கையும் எப்படி ஒத்து போகுதுன்னு வெங்கடேசன் ஆராய்ச்சி பண்றாரு. அப்ப நான் போய் 25 வருஷம் முடிச்சு புடிச்சிட்டு டார்வின்ங்கிறாரு, நமக்கு அப்படியே தலையே சுத்துது. டார்வின்ங்கிறாரு, பரிணாமம்ங்கிறாரு, திருவள்ளுவங்கிறாரு. ஏங்க தமிழ் வாத்தியாரே திருக்குறளை படிக்காதவன் ஒரு பிஏ சிவில் இன்ஜினியர் இத்தனை படிச்சிருக்காரு, என்னால நம்ப முடியல. என்னால ஒரு பிஏ எலக்ட்ரானிக் பிஏ வந்து ஒரு சிவில் இன்ஜினியர் முடிச்சிருக்காரு, அவர் எப்படி தமிழோட தொடர்பு வைக்கிறாரு, அவர் எப்படி திருமந்திரத்தை படிக்கிறார், ஒண்ணுமே எனக்கு புரிய மாட்டேங்குது. அப்புறம் தான் தெரிஞ்சது இவர் தமிழ் கடல்றான்னு. அப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். என்னது? அப்ப சொல்றாரு, பிரச்சனை வரும் என்று சொன்னால் யார் சொல்வதையும் கேட்க வேண்டும் என்று நான் புரிந்து கொண்டேன். அப்புறம் தான் நான் வந்து இந்த படிச்ச பாடமே தப்புன்னு சொல்லிட்டு உடனடியாக பதவி விலகிட்டார். பதவி விலகி இந்த நாசமா போக, இந்த பிஇயும் வேண்டாம், இந்த புடலங்காய் வேண்டாம்னு சொல்லிட்டு நேர கல்ஃப் நாடு போயிட்டார். போய் அங்க தந்த சொந்த அறிவை பயன்படுத்தி பல கட்டடம் கட்டுறாரு. அதற்கப்புறம் இந்தியா வர்றாரு. இந்தியா வந்து எல்ஐசியில வந்து ஒரு வேல்யூவரா சேர்றாரு, மதிப்பினர். எல்ஐசியில ஆயில் காப்பீடு சேர்றாரு. அப்ப வாலிபலம் பாலிடெக்னிக் கல்லூரி நாகப்பட்டினத்துல அங்க போய் ப்ரொஃபஸரா சேர்றாரு, சம்பளம் உடனே. அங்கதான் வந்து தண்ணீரை வந்து வடிவாக பிரிக்க முடியும்னு கண்டுபிடிக்கிறார். அது பேரு க்ளோசர் சர்க்யூட் வாட்டர் இன்ஜின், பேர் பிரம்மாண்டமான கண்டுபிடிப்பு. அதை வந்து அவர் டிசைன் பண்றாரு. அதுக்கப்புறம் வந்து கிராவிட்டி டிசைன் பண்றாரு. இப்படி ஏகப்பட்ட கண்டுபிடிப்புனால தலையே சுத்துது. அவர் சொல்றதெல்லாம் அப்படியே கடைப்பிடிச்சு அப்படியே மெஷினா செஞ்சு பார்த்தா. அவர் சொல்றது 50க்கு மேற்பட்ட மெஷின் செஞ்சு பார்த்தேன் நான். எப்ப 25 வருஷத்துல. அப்ப நான் பட்டையில உட்காந்துக்குவேன். எனக்கு தெரிஞ்ச ஒரு நண்பர் அப்ப உட்காந்து எப்ப பாரு சிந்திச்சுட்டே, நீயே வெல்டடி, நீயே பெல்டிங் பண்ண, உனக்கு வெல்டிங் தெரியாது, நான் வெல்ட் அடிக்கிறேன், உனக்கு சுத்திலே பிடிக்க தெரியாது, சுத்தில அடிக்கிறேன். என்ன என்னால புரிந்து கொள்ள முடியும்? அந்த ஒர்க் ஷாப் கூட என்னை பார்த்து வியப்பாடுற, என்னமோ தெரிய மாட்டேங்குதுங்கிற, ஆனா வெல்டிங் அடிக்கிற, சுத்தி எடுக்கவே தெரியாது, சுத்தி எடுத்து ஒழுங்கா அடிக்கிற, நீ பார்த்து செஞ்சுக்கிட்டே இருக்கிற, என்னால புரிந்து கொள்ளவே முடியலைங்கிற. அதான் சொன்னேன், எங்களுக்கு தேவை என்றால் எதையும் செய்வோம் சொன்னேன். என்னது? எங்களுக்கு தேவை என்றால் அப்ப வந்து நான் அது எதுக்கு தெரியுமா? அப்ப சொன்னேன், இந்த ஒட்ட வைக்கிற நேரத்துக்கு தானுங்க வெல்டிங். அப்புறம் நான் 24 வெல்டிங் அடிச்சு என்ன பண்ண போறேன்? எனக்கு வந்து இதை ஒட்ட வைக்கணும். நீங்க கேட்டா 1008 கேள்வி கேட்பீங்க, இது எதுக்கு ஒட்ட வைக்கிற? நான் என்னன்னா
டப்புன்னு எடுக்கிற அரைங்குறையுமே ஒட்ட வைக்கிறேன், அது கொஞ்சம் ஒட்டிக்குது, மறுபடியும் தேய்ச்சி விடுறேன். 4 தடவை எனக்கு அந்த அவசரத்துக்கு அந்த ஆராய்ச்சிக்காக இந்த டெஸ்ட் பண்ற நேரத்துல ஒட்டி இருந்தா போதும். உங்களை மாதிரி கிளீனா வெல்ட் அடிக்கணுங்கிற அவசியம் எனக்கு இல்லை. நீங்க என்ன பண்றீங்க, தொழில் ரீதியா பண்றீங்க, ஒரு பிசினஸா பண்றீங்க, அதுக்காக கிளீனா வெல்ட் அடிச்சு கரெக்டா பக்கா அடிச்சு கொத்தி விட்டு மேல இருக்கிற அந்த ஆக்சைடு வந்து படிச்சுட்டே இருக்கும், அதை துருவெல்லாம் எடுத்து விட்டு மறுபடியும் தேய்ச்சிட்டு பாலிஷா அடிப்பீங்க. அது வேற. நான் ரிசர்ச்சுக்காக ஒரு எமர்ஜென்சிக்காக ஒட்ட வைக்கிறேன் என்றது வேற. எனக்கு வந்து டெவலப் கண்டுபிடிக்கிறதுக்கு அவர் சொல்லி புரிய வச்சார். புரியுதுங்களா? அவரை சாமி கூட பேச முடியாது சாமின்ட்டார். எப்ப போனாலும் எனக்கு மரியாதை கொடுப்பார், பெரிய பணக்காரர். ஒரு இடம் எனக்கு அவருக்கு போட்டி வந்தது. இவ்வளவு சொல்லி நீ வாட்டர் டேட் இருக்குன்னு சொல்றிய, இங்க நீ வந்து இந்த ட்ரம் வந்து அவர் வந்து பத்தி இது வச்சிருக்காரு, காஸ்டிங் அயன், பெரிய பெரிய ஒரு நாளைக்கு 2 டன் 3 டன் உருக்குவாங்க. அப்போ வந்து ஒரு ட்ரம், லாரி ட்ரம் இருக்கு. லாரி ட்ரம் வந்து உடைச்சு கூடியாளுக்கு வச்சு உடைப்பாங்க, பெரிய பெரிய சமட்டி வச்சு உடைச்சு அந்த உடைச்சதுக்கு வந்து அந்த அணுகுடையில போட்டு உருக்குவாங்க. அந்த மாதிரி எங்கிட்ட சொன்னார், நீ ஒண்ணு வேண்டாம், இந்த லாரி ட்ரம் 2 உடைச்சு காட்டுன்னு சொன்னார். பந்தயமான்னு கேட்டேன். என்னது லாரி ட்ரம் 2 உடைச்சு காட்ட சொல்றாருங்க? என்ன சொல்றாரு? லாரி ட்ரம் உடைச்சு காட்டு வேற. அவங்களுக்கெல்லாம் வந்து 500 ரூபா கூலி கொடுக்குற, நீ 2 ட்ரம் மட்டும் உடைச்சுக்காரு, உனக்கு 1000 ரூபா கிஃப்ட் தரேனாரு. உடனே 8 பவுண்டு சப்டி கொண்டு வர சொன்னேன். என்னது 8 பவுண்டு சம்டி கொண்டு வர சொன்னேன். 2 ட்ரம் என்ன வேணும்னு கேட்டாரு. உனக்கு என்ன வேணும்னு கேட்டாரு. ஒரு டீயும் 2 போண்டா கொடுங்கன்னு சொன்னேன். வேற என்ன வேணும் கேட்டா, அதெல்லாம் இது வேண்டாம், 2 டீ கொடுங்க, ஒரு போண்டா கொடுங்கன்னு சொன்னேன். உடனே கடையில போய் சொன்னார், 2 போண்டா வாங்கிட்டு வா அப்படின்னாரு. ஒரு பணக்காரர் இல்லையா, 10 பேர் கையாள் இருக்காங்க. உடனே போய் போண்டா, கீரை போண்டா 2 வாங்கிட்டு வந்தாங்க. வேற என்ன வேணும் சார்? ஒரு டீ கொடுங்கிறார். உடனே கீரை போண்டா 2 தின்னு போட்டு அந்த டீயை குடிச்சுக்கிட்டு கொஞ்சம் தண்ணி குடிச்சிட்டு சுத்தி எடுத்து அடிச்சேன். 10,000 ரூபாய் பட்டு 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 பட்டுன்னு போட்டு ஒவ்வொரு ட்ரம் 18 25 கிலோ 30 கிலோ இருக்கு, உடச்சி தூள் பண்ணி கையில கொடுத்தேன், பாருங்க அப்படின்னு. உடனே சாமி நீ சாதாரண இல்ல, நீ பெரிய சாமின்ட்டாரு. என்னது? அப்ப அந்த போண்டா எதுக்கு தெரியுங்களா? போதைக்காக சாப்பிட்டேன். என்னது? போதைக்காக சாப்பிட்டு டீயும் குடிச்சேன். டீ வந்து ஃபுல் போதை உண்டாகுது, சளி ஃபுல் போதை உண்டாகுது. போண்டா சாப்பிட்றேன், தண்ணி குடிச்ச உடனே அந்த மயக்க எனக்கு போதை வந்துடுது. போதையில கை கால் வலி தெரியாது, போதையில போட்டு உடனே உடைச்சிட்டு கடைசி கொடுத்துட்டு சொன்ன மாதிரி 1000 ரூபாய் எனக்கு பணம் கொடுத்தாரு. அது மட்டும் இல்ல, கடையில போய் ஒரு மாலை வாங்கிட்டு வர சொல்லி மாலையை போட்டு போட்டோ எடுத்துக்கிட்டாரு. என்னது? இதெல்லாம் யாருக்குமே தெரியாது, வீட்டுக்காரிக்கே இது தெரியாது. என் வீட்டுக்காரிக்கே இல்ல கரெக்ட், நான் பாத்திருக்கேன். நீ அப்ப போட்டீங்க அந்த பட்டையில போய் வேலை செஞ்சதெல்லாம் நான் பார்த்தேன். அப்பப்ப ஷேர் பண்ணல, அப்ப பாத்திருக்கேன். அதெல்லாம் ஆமா, பட்டறையில வேலை செய்யறது, ஒரு சக்கரத்தை சுத்தி பாக்குறது, எங்க நானு வெங்கடேசன் உட்கார், இதெல்லாம் வந்து 20 வருஷம் அந்த பட்டறைக்கு அவர் கூட்டிகிட்டே போயிருக்கேன் நான். இதுதான் என்னோட ஆசிரியர் வெங்கடேசன். இவர் தான் இந்த புத்தகத்தில் எழுதுனா. அவங்களும் பேந்த பார்ப்பாங்க. அவங்கெல்லாம் பேந்த யாருக்குமே புரியாது. இனியன் என்ன பண்றான், அவங்க வாத்தியார் யாரு, எங்க இருந்தோ வர்றாரு, சந்திக்கிறாங்க, பேசுறாங்க, ஒண்ணுமே புரியல. பட்டறைங்கிறாங்க, கிராவிட்டிங்கிறாங்க, வீலை சுத்துறாங்க, இவன் ஆமாங்கிறான், அவன் இல்லைங்கிறான். இன்னொன்னும் அவங்களுக்கு எதுவே புரியாது. ஆனா அவர் சொல்லி கொடுத்தா எதுக்கு சொல்றேன்னா, எல்லாம் ஒண்ணுமே அவர் சொல்லுவாரு. ஆனா அவர் நினைச்சு எத்தனை கோடி அது கவர்மெண்ட்ல உட்கார்ந்து இருந்தாருன்னா, அந்த பிடபிள்யூல அந்த என்ஜினியர் இருந்து எத்தனை கோடி சம்பாரிச்சிருக்கலாம். அதெல்லாம் தேவையில்ல, விட்டுட்டு போயிட்டார். நிறைய சம்பாரிச்சிருக்கலாம், கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிருக்கலாங்க. அவர் அது இந்த தப்பு, அதாவது இந்த வெள்ளக்கார சிஸ்டமே தப்பு. வெள்ளக்காரன் தான் லஞ்சம் வாங்க சொல்றானுங்க. வெள்ளக்காரன் தான் வெள்ளக்கார சிஸ்டம் படிக்கல, லஞ்சம் வாங்காத அரசியல் அதிகாரி, அரசியல்வாதி எவனும் கிடையாது, அரசாங்க அதிகாரி கிடையாது. எவனாச்சும் ஒருத்தன் தான் லஞ்சம் வாங்காம இருப்பான். எல்லாம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. ஆமா, 100 பேத்துல ஒருத்தன் தான் வாங்க மாட்டான், அத்தனை பேர் திருடனுக்கு தான். இல்ல, வெள்ளக்கார சிஸ்டம் அப்படித்தான் இருக்கு. வெள்ளக்காரன் தான் லஞ்சம் வாங்க சொல்லுவான். வெள்ளக்காரன் தான் கூட்டி கொடுக்கறது, காட்டி கொடுக்கறது, கையூட்டு பண்றது, அடுத்த நாட்டை கெடுக்கிறது, குட்டிச்சை விழாக்குறதெல்லாம் வெள்ளக்காரம் பண்றது. வெள்ளக்காரம் வந்து தான் நாட்டத்துக்கு எடுத்தது. பண்பு, நாகரிகம், ஒழுக்கம், விபச்சாரம், சாராயம், கல்லு, சிகரெட்டு, பீடு எல்லாம் நம்ம நாட்டுல திரிச்சுட்டு போனோம் அந்த பரதேசி தான். அவனை படிச்சுக்கிட்டு நம்ம குடும்பம் கேவலமா இருக்கு. நம்ம குடும்பத்துல பாத்தீங்கன்னா, நம்ம வந்து நம்ம இந்தியாவில ஏகதாசி விரதம், அப்புறம் வந்து சஷ்டி விரதம், எத்தனையோ விரதம் இருக்குது. அத்தனை விரதத்தையும் இப்ப நாம யாரும் கடைபிடிக்கிறது இல்லை. அந்த விரதத்துல வாரத்துல ஒரு நாள் மொத்தத்தை காலி பண்ணிட்டானுங்க. இயற்கை மருத்துவம் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டானுங்க. இயற்கை மருத்துவம் உலகெங்கிலும் இருக்கக்கூடாதுன்னு பண்ணதே இந்த வெள்ளக்கார முண்டம் தான். அதுக்கு அமெரிக்காக்காரன் வேற சேர்ந்துட்டான். இயற்கை மருத்துவத்தை ஒழிச்சானுங்க. இந்த அது விரதம் ஆகுது, ஒன்னாவது தள்ளி விடுறாங்க. இவன் இங்க திங்கற, நீங்க தான் போன மாட்டு திங்கறாளாச்சு. தள்ளி திங்க சொல்றவங்களுக்கு தான் நீங்க திங்க சொல்றவங்ககிட்ட போய் நின்று வைத்தியம் பார்க்க போறீங்க. ஏன்டா திங்க சொல்றவங்ககிட்ட போய் வைத்தியம் பார்க்கறா இருந்தா எப்படி நோய் குணமாகும்? திங்க ரத்தம் கெட்டு போகும்னு தெரிய வேண்டாமா? தெரியாது நமக்கு.
அப்ப அவங்க தெரியாத அளவுக்கு உங்க பாடத்தை சொல்லி தர்றேன். எதையும் கேள்வியே கேட்க கூடாதுங்கிறான். அதுக்குதான் என்ன பண்ண, பாஸ் மார்க் வாங்கிக்கிறேன். கேள்வி கேட்டா தானே, பாரு கேள்வியில கேட்காத, இந்த கேள்விக்கு இந்த பதில் எழுதிட்டு போ, நீ அறிவாளின்னு போ அப்படின்னு. நீங்க வசதியா போச்சு, நல்லா வாந்தி எடுக்க வேண்டியது, 100 மதிப்பெண் வாங்கிக்க வேண்டியது. எனவே குருட்டு முட்டைகளோட காங்குன்னு படிக்கிறது, படிச்சு போட்டு மார்க் வாங்கிட்டு பெரிய அறிவாளி பிஎஸ்சி பிகாமு புடிங்கன்னு சொல்லிட்டு வாங்கிட்டு போய் உட்காந்துட்டு மூக்க சீத்திட்டு போக வேண்டியதுதான். இதுதான் அவன் வெள்ளைக்காரன் பண்ணது, புரியுதா? இது வெள்ளைக்காரன் பாரதத்தை படிச்சதுதான் இந்த வெங்கடேசன். நானும் வெள்ளைக்காரத்தை பார்த்து படிச்சவன் தான், நானும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தவன் தான், அவரும் கவர்மெண்ட் எம்ப்ளாயா இருந்தவர் தான். எல்லாமே தப்புன்னு அவர் புரிஞ்சு, அப்புறம் தான் நானே புரிஞ்சுக்கிட்டேன் என்னடா தப்புன்னு சொல்றாரு. ஆமாம், எனக்கு இவ்வளவு நோய் வந்தது காரணம் வெள்ளைக்காரன் பாடத்தை. அப்புறம் வெள்ளைக்காரன் பாடமே தப்பு, இந்த காங்கிரீட் மிக்சிங் டிசைனே தப்புங்கிறார். காங்கிரீட் மிக்சிங் டிசைன் தப்பு, இவன் கண்டுபிடிச்சதை 30 வருஷத்துக்கு கூட தாங்காது, அப்ப இந்த கட்டடமே தப்புன்னு கண்டுபிடிச்சேன், அதனால நான் குடிச்சிக்கு வந்துட்டேங்கிற. அப்புறம் தான் அவர் சுயமா கண்டுபிடிக்கிறார். அதனாலதான் அப்படி கண்டுபிடிச்ச விஞ்ஞானிதான் என்ன பண்றாருன்னா, இந்த சிஸ்டம், இந்த பரிணாம அறிவியல் எப்படி வேலை செய்யுது, பரிணாம அறிவியல் தான் யோகிகளை உருவாக்குகிறதுன்னு சொன்னாரு. என்னது? அறிவை யாரு, அறிவாளியை யாரு உருவாக்குறாங்க? இயற்கை தானே உருவாக்குது. என்ன படிப்படத்துல பாடம் படிச்சு உருவாக்குது? இல்ல, பரிணாம அறிவியல் தான். பரிணாம அறிவியல் தான் ஆறாம் அறிவு தெரிகிறது, பரிணாம அறிவியல் தான் மனதை தெரிகிறது, பரிணாம அறிவியல் தான் முயற்சியை தெரிகிறது. எல்லாமே பரிணாமங்கிற ஒரு கடவுள் தான் பண்றாரு. பரிணாமம் என்கிற ஒரு கடவுள். நேச்சுரல் செலக்ஷன் இஸ் எ காட். என்னது? நேச்சுரல் செலக்ஷன் இஸ் எ காட். இயற்கை தேர்வு என்பது மிகப்பெரிய கடவுள். என்னது? இயற்கை தேர்வு என்பது மிகப்பெரிய கடவுள். அந்த கடவுள் தான் இந்த பசியை தடையாக இருக்கிறது, அந்த பசியை தடையை உடைக்கிறது எப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் கண்டுபிடிச்சாரு. அதுதான் தவம்னு வச்சாரு. இந்த பசி தாகத்தை கட்டுப்படுத்தினீங்கன்னா மருந்து வேண்டாம்னு சொல்றாரு. அப்ப இது யாரு புரிஞ்சுக்கல? தமிழர்களும் புரிந்து கொள்ளவில்லை, இந்தியாவில் இருக்கிற எந்த மூதேவியும் புரிஞ்சுக்கல. தமிழ் படிச்ச மூதேவிகளை தப்பா எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்ப நாமளே இந்த மூல தமிழ் புலவர்னு நினைக்கிறோம், தமிழ் பாண்டித்தி பண்ற சங்கத்தமிழ் அந்த தமிழ் இந்த எல்லாம் சொல்றான். ஆனால் ஒரு தமிழன் கூட திருக்குறளுக்கு பொடிப்புரை ஒழுங்கா எழுதாம தப்பா சொந்த கருத்தை திணிச்சுட்டானுங்க. எந்த கருத்தை? இந்த கருத்து. அப்ப நாசமா போக உங்க சொந்த கருத்தை எவன்டா கேட்டான்? சரி, நான் சொல்றேன், கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் சொல்றீங்களே, அப்படி கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீனை கொடுத்து ஒரு புற்றுநோயை குணமாக்கி காமிச்சிருக்கணுமே இல்லையா? ஒரு சக்கரை நோயாளியை வந்து குணமாக்கி காமிச்சிருக்கணுமே இல்லையா? நான் கேட்கறது புரியுதே இல்லையா? புரியுதையா? கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன், கொழுப்பு தின்னா நோய் நல்லாகுங்கிறான். அறிவு இருக்கா இவனுக்கு? கொழுப்பு தின்னா நோய். உலகத்தை எங்க எந்த விலங்காவது கொழுப்பு திங்குமா? மாட்டுக்கு கொழுப்பு போட்டு திங்குமா? புடிக்கு கொழுப்பு போடுங்க திங்காது, நாய்க்கு கொழுப்பு போட்டு திங்காது. என்னது? நாய் கறி திங்கிறத பாத்துருக்கலாம், நாய் கொழுப்பு திங்கிறத பாத்துருக்கீங்களா? நாய் இறைச்சி திங்குமா கொழுப்பு திங்குமா? இறைச்சி தான் தின்னும், கொழுப்பு திங்குமா? தின்னாது. ஏன்னா தின்ன ஜீரணமாக செத்து போயிடும். நீ கொழுப்பு திங்குற, அவன் கொழுப்பு திங்க சொல்றான். யாரு வெள்ளக்கார முண்டை கொழுப்பு சரி, கொழுப்பு சாப்பிட்டு எத்தனை பேருக்கு நோய் நல்லா இருக்குது? ஆட்டுக்கடைக்கு போனா, கறிக்கடைக்கு போனா கறி வாங்குவேன், கடைசியில் அவங்களோட கெஞ்சறது கொஞ்சம் கொழுப்பு போடுன்னு கெஞ்சறது. அவன் குடல் தொங்கு மேல கொழுப்பு தொங்கு இருப்பான், அதை எடுத்து அதுல போடுவான். கொழுப்பு உலகத்திலே கேவலமான நோயை உண்டாக்கும். அந்த கேவலத்தை தான் நீங்க என்ன வாங்குறீங்க? கொழுப்பு அறுத்து போடுங்கிறீங்க. கேவலம் இல்ல உங்களுக்கு? இறைச்சி திங்க போறியா கொழுப்பு திங்க போறியா? அதான் இவன் கேட்கறான். கொழுப்பு கூட உலகத்துல கொழுப்பு திங்கிற ஒரே கேவலமான மனுஷன் இந்த மனிதன் தான். எந்த விலங்கு சாப்பிடாது. அப்ப விலங்குகளுக்கே தெரியும். ஆனா இவன் என்ன சொல்றான்? மாவை தின்னு கொழுப்பு தின்னு புரதம் திங்கிற. புரதம் எங்கடா இருக்குது? புரதம் பருப்பு இருக்குதுங்க, பருப்பு அப்படியே திங்க வேண்டிய. அப்ப இதை தின்னு ஒரு சக்கரை நோயால் குணமாக்கி காட்டியிருக்கணும். ஜிப்மர்ல 1000 டாக்டர் உட்கார வச்சு 1000 டாக்டர் காலையில மாவு கொழுப்பு புரதம் வேற எதுவும் கொடுக்க கூடாது. வெறும் வர மாவையும் வர கொழுப்பையும் மாட்டு கொழுப்பையும் வர வெள்ளை மாவையும் கடலை மாவை 3 போட்டு அதை எண்ணெயில போட்டு பிணைஞ்சு அப்படியே வச்சு வாயில வச்சு அமுக்கணும். எவன் வாயில அனுப்பணும்? அந்த 100 டாக்டர் வாயில அமுக்கணும். அமுக்கி சாயங்காலம் கப்படியே கடறான்னு சொல்லணும். என்ன அவன் 300 என்ன அவன் செத்தே போயிடுவானுங்க 100 பேருமே. இப்படிதான் வெள்ளைக்காரன் சொல்றான். நான் சொல்றது சரியே தவறா? அப்படிதான் வெள்ளைக்காரன் சொல்றான். கார்போஹைட்ரேட் ஃபேட் புரோட்டீன் 100 டாக்டர் உட்கார வச்சு வாயில திணிக்கணுமே இல்லையா? முதல்ல வாத்தியாருக்கு தானுங்க பாடம் நடத்தணும். முதல்ல வாத்தியாருக்கு தானே புரிய வைக்கணும். அப்ப 100 வாத்தியார் உட்காருங்க, 100 MBBS டாக்டர் உட்காருங்க. எல்லாரும் மாவு காலையில் 100 கிராம் தின்னுங்க, அதோட கொழுப்பு 100 கிராம் போட்டுக்குங்க, அதோட புரோட்டீன் பவுடர் கல்லமா போட்டு கலந்து அப்படியே எண்ணெயை விட்டு பிசிஞ்சு அப்படியே எடுத்து மைதா மாதிரி பிணைஞ்சப்ப வாயில முழுங்க வேண்டியதான் மாவனுங்களே. சாகுங்கடா எல்லாருமே.
அதைத்தான் நீங்க நம்புறீங்க. நீங்க என்ன பண்றீங்க வித்தியாசமா, நீங்க அதுல பெரிய அறிவாளிங்க. அது அப்படியே இட்லி மாதிரி, அப்படியே பூரி மாதிரி, அப்படி வந்து இடியாப்பம் மாதிரி திங்கிறது. அடங்க ஒக்காமக்கா எப்படி திங்கிறது? பூரி மாதிரி இடியாப்பம் மாதிரி. நல்லா ருசியா அவன் வரமாவே திங்க சொல்றான். நீ என்ன பூரின்னு சொன்னாரா? பூரி இதுக்கு வச்சு கொண்டிருக்கிறான். கார்போஹைட்ரேட் பூரி நல்ல பூரி சுட்டு பக்கத்தால வந்து உருளைக்கிழங்கு வச்சு அடுறான்னு சொல்லியிருக்கானா. அவன் மாவையும் கொழுப்பி தின்றான்னு சொல்லியிருக்கிறான். அப்படி திங்கறது விட்டுப்போட்டு சனியை சட்டி வச்சு ஆக்கிட்டு ஒரே திங்க. கடையிலே 100 அப்படியே கடைக்கு வரும்பொழுதே 100 கிராம் கடலமாவு, 100 கிராம் எண்ணெய், 100 கிராம் அரிசிமா மூடையும் கலக்கி அப்படியே கார்லயே தின்னுட்டு வர வேண்டியதுதானே. இங்க வந்து வகை வகையா வறுத்து திங்கிறது. அடேங்க அப்பா, என்ன அறிவிடா உங்களுக்கு எல்லாம். இப்படித்தான் நம்மளை ஏமாத்தி இருக்கிறான். இப்படித்தான் இது சாப்பிடறதுனால என்ன ஆகுது? நோய் வருது. இதைதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப உணவு என்பது நமக்கு ஒரு ஒரு கடுமையான அந்நிய பொருள். அதனாலதான் நோய் வருது. ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நாம் தப்பித்தாக வேண்டும். எவன் செத்தான், எந்த எம்பிபிஎஸ் டாக்டர் செத்தா என்ன, எந்த சித்தா டாக்டர் பொழைச்சா என்ன, போனா என்ன, நாம யோகமா இருக்க. இது மனம் சம்பந்தப்பட்டது. என்னது? சம்பந்தப்பட்டது. இது அறிவு சம்பந்தப்பட்டது அல்ல. இது அன்பு சம்பந்தப்பட்டது அல்ல. இது வந்து பாசம் சம்பந்தப்பட்டது அல்ல. இது மனம் சம்பந்தப்பட்டது. மனம் தெளிவாகணும்னா எல்லாத்தையும் மண்டையை உடைக்கணும். இல்ல அறிவா பேசுறவனே மண்டையை உடைக்கணும். அறிவா பேசுறவனே அன்பா பேசுறவனையும் மண்டையை உடைக்கணும். பாசமா பேசுறவன் மண்டையை உடைக்கணும். ஏன்னா நம்ம மனம் என்பதுதான் தெளிவாகணும். மனம் என்பது இது 3ஆம் நிலையில் புரிஞ்சுக்கணும். முதல் 2 மனம் இருக்கு. இது முதல் 3வது மனம், அப்புறம் 4வது மனம் இருக்குது, 5வது மனம் இருக்கு. அதை நம்ம பேச போறதில்ல. ஆக 3ஆம் மனத்தில் வந்து நாம் இந்த உயிரை தக்க வைப்பதற்காக நாம் பயன்படுத்திக்கிறோம். அப்ப நம்ம பழக்க வழக்கத்தை தள்ளி வைக்கிறோமே தவிர நம்ம உணவை விடவில்லை. எப்ப வேணா நீங்க உணவு அனுபவிக்கலாம். நீங்க சைவ உணவையும் சாப்பிடலாம், அசைவ உணவும் சாப்பிட. அது சாப்பிடுவதற்காக மனிதன் கண்டுபிடிச்சது, ஆரோக்கியத்துக்காக கண்டுபிடிச்சது அல்ல. என்னது? அது எதற்காக அந்த உணவு கண்டுபிடிச்சான்னு கேட்டீங்கன்னா, சாப்பிடுவதற்காக கண்டுபிடிச்சான். எதற்காக கண்டுபிடிக்கல? ஆரோக்கியத்துக்கு கண்டுபிடிக்கல. என்னது? ஆரோக்கியத்துக்கு கண்டுபிடிக்கல. கலைநேலா சொல்லுங்க, ரொம்ப நேரம் ஆச்சு. இப்ப மனிதன் சாப்பிடுறது எதுக்காக கண்டுபிடிச்சானா, திங்கறதுக்காக கண்டுபிடிச்சது. என்னது? திங்கறதுக்காக. கடையில பலகாரம் விற்கிறான்ல, 1 கிலோ 500 ரூபாய் கொடுத்து வாங்குறீங்களா? திங்கறதுக்கு வச்சிருக்கானா, ஆரோக்கியத்துக்கு வச்சிருக்கானா? திங்கறதுக்கு தான். அவன் போய் கேள்வி கேட்டிருக்கீங்களா? திங்கறதுக்கு கொடுக்குறியாடா, முண்டா ஆரோக்கியத்துக்கு என்னைக்காவது கேள்வி கேட்டிருக்கீங்களா? கேட்டா கிலோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. அப்ப உணர்ச்சி எங்க போச்சு? கிலோ 1000 ரூபாய் கொடுத்து வாங்கிட்டு வர்றீங்க. வானரோசோட நடந்துக்கணும். எப்படி? வகுப்பு நல்லா இருக்கா? நீங்க போட்டு போட்டா வகுப்பு சூடா இருக்குது இல்லையா? சூடா போட்டாதான் சொரணை வரும். சூடா அப்பப்ப போட்டு இறக்கிடணும். அப்பப்ப போட்டு இறக்கணும். அதனால எல்லாத்தையும் இதில் நான் சொல்றது எது உண்மை எது பொய் நீங்க தான் ஆராய்ச்சி பண்ண. நான் சொல்றதுல பொய்யாவே இருக்கட்டும். ஆனா நீங்க தான் என்ன பண்ணணும்? உங்க அறிவை வைத்துக்கிட்டு என்ன பண்ணணும்? ஆராய்ச்சி பண்ணி உண்மையை கண்டுபிடிக்கணும். எப்பொருள் யார் யாரு கேட்கணும், அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அதெல்லாம் நான் பேசுறதெல்லாம் மன்னிச்சுக்கங்க. மனம் புண்பட்டு இருக்க மணல் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம். சரி.